இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி ஒரு எனக்கும் பாவிஜய் சாருக்கும் ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவல். இந்த ப்ராஜெக்ட் மூலிமா தான் எங்களுடைய நட்பு ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் பாவிஜய் சாருக்கு சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக எந்த வித காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேவைப்பட்டது. கணேஷ் சார் நிறைய இடத்துல எங்களை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் தான் நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணியிருக்கோம். நல்லா ஹியூஜான செட்ஸ் ரைஸ் பண்ணோம். ஏன்னா சார் ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா நம்ம மோர் தேன் லைவ் லொக்கேஷன் ஒரு நிறைய செட் ரைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பீரியடை வந்து இன்னும் நல்லா கிராண்டாக காட்ட முடியும், டீட்டெயிலிங் பண்ண முடியும்னு சொன்னோன்னே கணேசர்கிட்ட நாங்கள் எவ்ரி டைம் நாங்கள் ஒரு மீட்டில் உட்காந்து நாங்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய ஐடியாவாக தான் சொல்லுவோம். அவர் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவார். ஆல்சோ எனக்கு இந்த படத்துடைய ட்ராவலில் நான் சொல்லணுன்னா எனக்கு மோர் தானே நான் இந்த படம் நான் நிறைய வாட்டி பார்த்து இந்த ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தில் சாரோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா அதை வந்து அசம்பிள் பண்ணியிருந்தார். ஓவராலாக அதுக்கப்புறம் படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ் நிறைய நியூ டெக்னாலஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய சீன்ஸில் மோஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ ஃபார் த கிளைமேக்ஸ் நாங்கள் வந்து ஒரு 4.5 minutes நாங்கள் டோட்டலாகவே நாங்கள் மெயின் ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணாமல் அவங்கள ஸ்கேன் பண்ணி ஃபுல் கிளைமேக்ஸ் நாங்கள் வந்து 3Dலே க்ரியேட் பண்ணியிருக்கோம். மெயினாக கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணோன்னு சொல்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.